இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால இந்த கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, இந்த பைரவி சொன்ன மாரி இப்ப இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஜாமீன்ல வெளிய வந்தாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம இலக்கிய எவ்வளோ பெரிய எவிடன்ஸ காமிச்சாலும், கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கேக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்க போறது கிடையாதுங்க. ஆனா, அதே சமயம் இந்த பைரவி சொன்ன மாரி இப்ப நம்ம இலக்கியாவும், கௌதமும் இந்த ஒரு வீட்ட விட்டு இவ்வளோ சீக்கிரம் வெளிய போகும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்ப நல்லாவே திட்டத்த போட்டு இந்த பைரவி கிட்ட சொல்லிட்டு இருக்கங்க. நீங்க வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு பயப்படாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த கார்த்திக் வந்துட்டு எல்லா சொத்து பதிப்பும் கார்த்திக்கோட பேர்ல இல்ல என்னோட பேர்ல மாத்திர போறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு வீட்டுக்கு எல்லா அங்கீகாரமும் நீங்க தான் குடுக்க போறீங்க. உங்க இடத்துல வந்துட்டு இந்த இலக்கியம் இருந்தால்ல, அந்த இடத்துல நீங்க இருக்க போறீங்க. உங்க இடத்துல நான் இருக்க போறேன். இதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்றமே கிடையாதுன்னு அவ்ளோ ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்கங்க. ஆனா இப்ப பார்த்தீங்களன்னா, நம்ம இலக்கியோட நிலைமை ரொம்பவே மோசமாக போதுங்க. ஏன்னா எவ்வளவோ நாள் வந்துட்டு திட்டம் போட்டு இந்த கார்த்திக் வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு தெரியப்படுத்தணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, அது எல்லாமே வந்துட்டு வீணா போயிடுச்சுங்க. இந்த கடைசி வரைக்குமே இந்த பைரவியோட சுயரூபத்த வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு தெரிஞ்சுக்கல. ஒரு பக்கம் அஞ்சலியோட மோசமான நிலைமையில வந்துட்டு யாரா இருந்தாலும் இப்படிதாங்க பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு பயங்கரமான பொறாம. ஏன்னா, நானும் இலக்கியாவும் ஒரே வீட்லருந்து தான் வளர்ந்து வந்தோம். ஆனா, இலக்கியா மட்டும் ஒரு நல்ல அங்கீகாரத்தில இருக்கா. நான் வந்துட்டு மோசமான நிலைமையில இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு இலக்கியாவ பழிக்கு பழி வாங்குனா மட்டும் தான் கண்டிப்பா என்னுடைய ஆசை வந்துட்டு அடங்கும். அப்படின்ற மாரி இவ்ளோ கீழ்த்தரமா பேசிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எதுக்காக நம்ம எஸ்எஸ்கே கிட்ட போனோங்க அப்படின்றதும் ரொம்பவே விரிவாக்கமா சொல்லியிருக்கேங்க. எங்க கௌதமும், இலக்கியாவும் என்னுடைய மொத்த சொத்து மதிப்பும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்குங்க. அத வந்துட்டு என்கிட்ட மீட்க குடுக்கணும். அதுக்காக தான் நான் எஸ்எஸ்கே கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டேன். அதனால அவங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஆதரவா என்ன தங்க வச்சு, இது எல்லா காரியத்தையும் முடிச்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேங்க. மத்தபடி வந்துட்டு இவருக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லன்னு இவ்ளோ கீழ்த்தரமா நம்ம கார்த்திக் கூட சொல்றாங்க. ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சு ஒரு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராட் வேலைக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாது. ஒரு பக்கம் கடைசியில முட்டாளா ஏமாந்து நிக்க போறது நம்ம கார்த்திக் தான் அப்படின்றவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவோ வந்துட்டு நம்ம இலக்கியா போராடி பார்த்துட்டேங்க. ஆனா இலக்கியா பக்கம் மட்டும் அந்த ஒரு லாயர் வந்திருந்தா கண்டிப்பா தீர்ப்பு வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு தாங்க வழங்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்ளோ ஆணித்தனமா, இவ்ளோ கர்வத்தோட சொல்றது எல்லாத்துக்கும் காரணம் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த தக்ஷாசினி, இந்த எஸ்எஸ்கேவும் வரப்போற இயரிங்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த இலக்கியாவுக்கு வாதாட போற லாயர் வரக்கூடாது. அவ வராம தான் நம்ம வந்துட்டு ஜெயிச்ச மாரி தானே. இந்த நாகுவோட பேச்சும் எடுத்துக்கல, நம்ம இலக்கியா காமிச்ச எவிடன்ஸ் எடுத்துக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல தட்டிக்கங்க. அப்பதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.